நீர் எடுத்துக்கொண்டமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோபு பக்தன் வேதத்திலே எழுதுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல சொல்ல தகுதியற்ற நாங்கள் எவ்வளவுதான் துக்கித்து புலம்பி புரண்டாலும் மாண்டோர் மீண்டும் வருவதில்லை என்ற வார்த்தையின்படியும் ஆண்டவரே பவுலடியார் எழுதுகின்ற வண்ணமாகவும் கவலைப்படுகிறதுனால் உங்களால் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்ற வார்த்தையின்படி சாமி அருமையான மரித்த உம்முடைய மகன் உம்முடைய சன்னதிக்கு வந்திருப்பார் என்று நாம் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே பக்தன் எழுதுகிறார் வேதத்திலே, உயிரோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் முன்னமே மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவாமி. அந்த பாக்கியத்தை அருமை மகன் பெற்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான கணவனை இழந்த மனைவிக்காக, தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்காக, சகோதரனை இழந்த சகோதர சகோதரிகளுக்காக, ஊற்றார் உறவினர்கள் இரத்த கலப்புள்ள மக்களுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆற்றுகிறவரும் தேற்றுகிறவரும் கண்ணீரை துடைக்கிறவரும் கவலைகளை தீர்க்கிறவரும் கடைசி வரையிலும் கைவிடாத தேவன் நேசர் நீர். ஆகவே நீர் அவர்களை காத்துக் கொள்ளவும் அரவணைக்கவும் இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. வேதத்துல அநேக வார்த்தைகளை நீர் ஆறுதல் படுத்துகிறீர். நீர் உங்களை நான் திக்கற்ற பிள்ளைகளாய் விடுவதில்லை என்ற வார்த்தையின்படி சாமி, ஒரு தாய் தேற்றுவதை போல் நான் உங்களை தேற்றுவேன் என்ற வார்த்தையின்படியும் சாமி நீர் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசவும் தேற்றவும் ஒருபோதும் மறவாத உண்மை பிதா உனக்கிருக்க உனக்கென்ன குறை என்று பக்தன் பாடுகிற வண்ணமாக ஆண்டவரே உண்மையான பிதா உண்மையான தகப்பன் என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து ஜீவிக்க நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒரு நாளைக்கு நாங்களும் மரிக்க போகிறோம். அப்பொழுது என் கணவனை என்னுடைய தகப்பனை முகமுகமாய் பார்ப்போம் என்ற விசுவாசம் நம்பிக்கை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் சாமி. அடியாருடைய ஆண்டவரே சடலத்தை இப்பொழுது நாங்கள் நல்லடக்கம் செய்ய இந்த ஊர்வலத்தில் புறப்படுகின்ற பொழுது சாமி உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய சேட்டைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். மேற்கொண்டு இந்த குடும்பத்தார் எடுக்கின்ற முயற்சிகள், பிரியாசங்கள், கையிட்டு செய்கின்ற பணிகள் எல்லாவற்றையும் நீரே ஆசீர்வதித்து தலைவராக தார்ப்பரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.